ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை, தெள்ளத் தெளிவான நம்பவே முடியாத ஒரு பொய்யை அவர்கள் இட்டுக்கட்டி இன்டர்நெட்டுக்கு பூரா உலகத்துக்கும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். என்னவா இந்த வார்த்தை என்று சொன்னால், தக்கியா ஷேக் நாயகம் அவர்கள், அஷேக் அஹ்மத் பின் ஷேக் முகமது நாயகம் அவர்கள் தலைமறைவாகி இலங்கை நாட்டை விட்டும் அவர் துறந்து வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். முரீதுகளை அங்கே அல்லோடப்பட்டு சின்ன பின்னமாகி நிலை குழம்பக்கூடிய முறையிலே ஆக்கி வைத்துவிட்டு அவர் நாடு கடந்து விட்டார் என்ற அப்பட்டமான செய்தியை இன்டர்நெட்டிலே அவர்கள் பகிரங்கமாக போடப்பட்டிருந்ததை நான் என் கண்கூடாக நான் கண்டு, எனவே நான் இவர்களுடைய பொய்யை கண்டு நான் ஆச்சரியம் அடைந்து, எனவே மனப்பூரிப்படைந்தேன். எனவே அன்றைய தினமே சேகநாயகம் அவர்களுடைய வீட்டுக்கு எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம், அந்த அன்றைய காலையிலே நான் இந்த இன்டர்நெட்டினுடைய இந்த மெசேஜை பார்த்துவிட்டு அதே நாள் மதிய போஷணத்துக்கு பின்னால் நான் அசரு தொழுகை நேரத்திலே தற்போது உங்களுக்கு மத்தியிலே நான் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். அப்போது சேகநாயகம் அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். வீட்டிலே இருக்கக்கூடிய செய்தியையும் காட்சியையும் கண்டவுடன் இவர்களுடைய பொய் எத்தகையது என்ற அளவுக்கு பொய்யை பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பொய் என்பது பெரும்பாவம் என்பதாக இஸ்லாம் காட்டிருக்கும் பொழுது தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய தௌஹீத் ஜமாத்துகள் நாம் என்பதாக மாறுவதட்டக்கூடிய இந்த தௌஹீத் ஜமாத்தினர்கள் எந்த அளவுக்கு பொய்யை இட்டுக்கட்டுவதிலே, எனவே எந்த அளவுக்கு பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது தௌஹீத் ஜமாத்தினர்கள் எனவே அப்பட்டமான அண்ட புழுவர்கள் என்பதற்கு ஆகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்னுடைய கண்ணினால் கண்டு, அதே போல சேகநாயகம் அவர்கள் வீட்டிலே இருப்பதையும் பார்த்த பொழுது எனவே எந்த அளவுக்கு இவர்கள் பொய்யுரைக்கக்கூடியவர்கள் என்பதற்கு அரும்பெரும் சான்றாக என் கண்ணால் கண்ட ஒரு காட்சியை நான் உங்களுக்கு மத்தியிலே நான் முன்வைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சிநேகிதர்களே, அதே போல இந்த இப்படிப்பட்ட ஆகப்பெரிய கலவரம் ஏற்படக்கூடிய பேர்வை மண்ணிலே தௌஹீத் ஜமாத்தினர்களுக்கும் நபவியத்துல் காதிரியா தரீகாவை சேர்ந்தவர்களுக்கும் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைக்கு காரணத்தை நான் கண்டறிந்த அளவிலே பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கே காரணம் பயானாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த பயானின் மூலமாகத்தான் ஒரு மனிதன் சீர் வருவதும், ஒரு பயானின் மூலமாகத்தான் மனிதன் சீரழிந்து சிதறடிந்து அழிந்து போவதும் இந்த பயான் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லி வைத்தார்கள். இன்னலில் பயானில சிஹ்ருன், நிச்சயமாக உபதேசத்திலே நிச்சயமாக சூனியத்தன்மை இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இது தௌஹீத் ஜமாத்தினர்கள் பேசக்கூடிய பேச்சை பார்த்தா இந்த தரீகாக்கள் எல்லாம் வழிகேடு, அதே போல தரீக்கத்துடைய சேகமார்கள் எல்லாம் நஊது பில்லாஹி மின்னா காபிர் என்பதாக அப்பட்டமான சொல்லக்கூடிய வார்த்தை படைத்தவர்களாக இன்று தௌஹீத் ஜமாத்தினர்கள் இருக்கிறார்கள். கந்தூரி தின்றவர்கள், கந்தூரிக்காக வேண்டி சென்றவர்கள், கந்தூரியிலே கலந்து கொண்டவர்கள், கந்தூரியுடைய நாற்சாக்களை எடுத்து தன்னுடைய பெண்மணிகளுக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் இன்று நரகவாதிகள் என்பதாக அப்பட்டமாக சொல்லியது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூட பிதஅத் செய்தார்கள். அந்த உஸ்மானும் அங்கே நஊது பில்லாஹி மின்ஹா அவர்கள் செல்லக்கூடிய இடமும் சொர்க்கத்துக்கு மாற்றமான இடத்தை தான் அந்த வஹாபிகள் சுமாராக 7-8 வருடங்களுக்கு முன்னால் கொழும்பு மாநகரத்திலே BMSCHலே நடைபெற்ற அந்த விவாதத்திலே வைத்து, எனவே அனைத்து சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் தௌஹீத் ஜமாத்தினர்களை வைத்து பிதஅத்தை செய்தவர்கள் அனைவர்களும் வழிகேடர்கள், அனைவர்களும் நரகம் செல்லக்கூடியவர்கள் என்பதாக சொல்லிய பொழுது சுன்னத் வல் ஜமாத் தரப்பிலே இருந்து கேட்கப்பட்ட கேள்வி, அப்படியாக இருந்தால் ஜும்ஆவுக்கு 2 அதானை ஏற்பாடு செய்தவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்பதாக இருக்குமேயானால், எனவே ரசூலுல்லாஹ் காட்டாத ஒரு செயலை ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனவே உண்டு பண்ணி ஒரு பிதஆவை அவர்கள் நூதனமான விடயத்தை, புதிதான மார்க்கத்திலே ஒரு விடயத்தை நுழை வைத்திருக்கிறார்கள் என்றிருந்தால் உங்களுடைய அகீதாவிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதாக கேட்டால், அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் தௌஹீத் ஜமாத்தினர்கள் சொன்னார்கள், யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அது யாராக இருக்கட்டும், ரசூலுக்கு மாற்றம் செய்து விட்டால் அவரும் சொல்லக்கூடிய இடம் நரகமே என்பதாக வாய் கூச்சாமல் சொல்லிய அந்த வாய் மதப்பாளர்களாக இருக்கும் இந்த தௌஹீத் ஜமாத்தினர்கள் நபிகள் நாயகத்தின் மூலமாக அஷரத்துல் முபஷரா, எனவே சொர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த சொர்க்கவாதிகளை பார்த்து இவர்கள் நரகவாதிகள் என்பதாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த அப்படிப்பட்ட கொள்கை வெறிகொண்ட ஒரு வேஷதாரிகளாகத்தான் இந்த தௌஹீத் ஜமாத்தினர்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த சிநேகிதர்களே,
அன்பார்ந்த சிறையர்களே, எனவே என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னார், எனவே இந்த பயானின் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு கலவரம் ஏற்படுவதற்கு காரணம் என்பதாக நாங்கள் தெள்ளத் தெளிவாக விளங்கிக் கொண்டோம். எனவே ஒரு பயானை பண்ணும் பொழுது இஸ்லாம் என்று சொல்கிறது, ஒரு பயானை பண்ணும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி இருந்தது, மக்களை நன்மையின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக, சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக, ஹக்கின் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக, சகோதரத்துவத்தின் மூலமாக வழிகாட்டக்கூடியதாக, ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை ஒற்றுமைப்படுத்தி சுல்ஹ் என்னும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாகத்தான் ரசூலுல்லாஹ்வுடையும் நல்லடியார்களுடைய சேகமார்களுடைய பேச்சாக அமைந்திருந்தது. இன்றைக்கு சுமாராக 130 வருஷ காலமாக நடைபெற்ற இந்த புகாரி மஜ்லிஸிலே, எனவே புகாரி ஷரீஃப்கள் நபிகள் நாயகத்தினுடைய தெள்ளத் தெளிவான ஹதீஸ்களை வாசித்து விட்டு அங்கே உபதேசம் செய்வார்கள். அங்கே பயான் பண்ணும் பொழுது இந்த கட்டத்திலும் அஷேக் அஹ்மத் பின் ஷேக் முஹம்மது நாயகம் அவர்கள் எக்கட்டத்திலும் வஹாபிகள் என்றோ, எனவே அவர்கள் வழிகேடர்கள் என்றோ, அதே போல அந்த சுமாராக ஒரு மாதத்துக்கு மேற்பட்ட தினங்கள் பேசக்கூடிய எந்த பேச்சிலும் தௌஹீத் ஜமாத்தையோ, எனவே அதே போல வஹாபி ஜமாத்தையோ, எந்த கொள்கைவாதிகளையும் வசைபாடாமல் ஒரு ஆணும் ஹதீஸும் என்ன சொல்கிறது, தன்னுடைய தரீகாக்கு எது தேவை என்ற விடயங்களை தான் அவர்கள் முன்வைப்பார்களே தவிர வேறு பிற கொள்கைவாதிகளையோ பிற மதத்தைவர்களையோ வசைபாடுவது அவர்களுடைய பழக்கத்திலே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சிறியர்களே, இதனால் எனது கருத்து துல்லியமான என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், எந்த கட்டத்தில் எந்த வஹாபிய ஜமாத்தினர்களிலே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எந்த பேச்சை பேசினாலும் இனிமேலும் அவர்கள் அளந்து பேசக்கூடிய ஒரு வார்த்தைக்குரிய ஆகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பாடமாகத்தான் இந்த நிகழ்ச்சி, இந்த கலவரம் அமைந்திருக்க போதும் என்பதாக இறுதி வார்த்தையை நான் சொல்லி வைக்க நான் ஆசைப்படுகிறேன். அத்தோடு அன்பார்ந்த சிறியர்களே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொல்கிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, நபியே நாயகமே, நீங்கள் மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் பொழுதும் பில் ஹிக்மா நீங்கள் ஞானத்துடனும், வல் மௌஇதத்தில் ஹஸனா அழகிய உபதேசத்துடனும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், மௌஇதத்துன் ஹஸனா அழகிய உபதேசத்தின் மூலமாக நீங்கள் பேச வேண்டும் என்பதாக இஸ்லாம் நபிகள் நாயகத்துக்கு சொல்லியிருக்கிறது. அழகிய உபதேசத்துக்கு மாத்தமான ஒரு உபதேசம் இஸ்லாத்திலே வரவேற்கப்படவில்லை என்பது குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவான முறையிலே எடுத்து காட்டுகிறது. அன்று பேசிய அந்த பேச்சாளர் அன்றைய தினம் புகாரி மஜ்லிஸ் முடிந்ததற்கு அடுத்த நாள் வந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே 24வது தினம் அன்று 24வது திகதி அன்று பேசிய அந்த பேச்சிலே அவர்கள் அனைத்து நபவியத்துல் காதிரியாவுடைய அனைத்து முரீதீன்களையும் ஷேகுமார்களையும், அதே போல நடத்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளையும், அனைத்து ஊர்வலங்களையும், அதே போல வந்த கந்தூரிலே கலந்து கொண்ட அனைவர்களையும் நரகவாதிகள் போன்றே எனவே வசைபாடு இருப்பது, சுருக்கவாதிகளை முஃமின்களை பார்த்து நரகவாதி என்பதாக ஒருவன் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தை இறைவனுடைய அரிசி போகும் வரையிலே சென்று சொல்லப்பட்டவர் அவர் நரகவாதியாக இருந்தால் இவர் தப்பித்து போய்விடுவார். சொன்னவர் அவர் உண்மையிலே அந்த வார்த்தை நரகவாதி என்பதாக சொல்லிய வார்த்தை அங்கே அரிசை சுத்தி பார்த்து, எனவே சொல்லப்பட்டவர் நரகவாதி இல்லை முஃமினாக இருக்குமேயானால் யார் சொன்னாரோ எந்த